புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது என்ன மாதிரி உண்மையாக இருக்குன்றது தான் பாருங்கள் இந்த காணொலிக்குள்ளே ஒட்டுமொத்தமாக ஆதாரபூர்வமாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும் இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ளே போயிடுவோம். 6 மாதம் டைம் எங்களுக்கு வேணுங்க. புது கட்சி, புது ஆட்சி, எல்லாருமே புதுசு. 6 மாதம் எங்களுக்கு டைம் கொடுங்க. இந்த 6 மாத காலத்துக்குள்ளே எங்களை எதுவும் கேட்காதீங்க அப்படின்ட்டு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு ஓகே 6 மாதம் டைம் எடுத்துக்கலாம். டைம் எடுத்துக்கோங்க, டைம் கொடுப்பாங்க. ஆனால் பாருங்கள், ஊருக்குள்ளே நடக்கிற கொலை, கொள்ளை, பாலியல் குற்றங்கள், அடிதடி, லாண்ட் ஆர்டர் பிரச்சனை எக்கச்சக்கமாக போயிருக்குது. இதெல்லாம் பாருங்கள், 6 மாதம் டைம் வேணுங்களா? இல்லை இந்த 6 மாத காலத்துக்குள்ளே என்ன அக்கிரம அநியாயம் நடந்திருந்தாலும், முக்கியமாக பாருங்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் சில தினங்களுக்குள்ளாகவே நடந்துச்சு தமிழ்நாட்டில். வேடிக்கை தான் பார்க்கணும் இல்லைங்களா? ஆமாம், வேடிக்கை தான் பார்க்கணும். இப்போ கூட பாருங்கள், இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தாவேக்கா நிர்வாகியே வெட்டி கொலை. சிவகங்கை சூரக்குளம் பொன்னாம்பட்டியைச் சேர்ந்த டிவிகே கட்சியோட கிளை செயலாளரான நவீன் என்பவரை நேற்றைய தினம் மதுபானம் அருந்தும் பார்ல வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. கொலை தானேப்பா, பண்ணட்டும். என்ன இப்போ எங்கள் கட்சியை சேர்ந்த ஒரு கிளை செயலாளரை வெட்டிட்டாங்க. அதுக்கு நீங்கள் ஏன் குரல் கொடுக்குறீங்க? நீங்கள் எங்கே கேட்குறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? உங்கள் குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லை, யாரையோ வெட்டி கொலை பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் ஏன் அதுக்கு குரல் கொடுக்குறீங்க? நீங்கள் ஏன் அதை பற்றி பேசுகிறீங்க? பேசக்கூடாது. 6 மாதம் டைம் கொடுப்பேன்னு சொல்லிக்கிங்க இல்லைங்களா? அந்த 6 மாத காலத்துக்குள்ளே தமிழ்நாட்டில் என்ன அக்கிரம அநியாயம் நடந்தாலும் வாயை தந்து பேசக்கூடாது. அவங்க உங்கள் வீட்டில் யாருக்காவது பிரச்சனைன்னு சொன்னால் மட்டும்தான் அது குறித்து பேசணும், அது குறித்து சொல்லணும். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் யாருமே பாருங்கள், எந்த காலத்திலையும் சொல்லாத ஒரு வார்த்தையை நமது அருமை அண்ணன் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காரு. நம்ம பாருங்க, இந்த கொலையை பற்றிலாம் பேசணும்னு வச்சுக்கோங்க, அண்ணன் கோச்சிப்பாரு. இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து 20 நாளுக்குள்ள என்ன பிரச்சனை வந்துச்சு? உங்களுக்கு என்ன வந்துச்சு? உங்கள் வீட்டில் என்ன கஷ்டம் சொல்லுங்க. உங்கள் குழந்தை சும்மா ஏதோ ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. வேறு அதே மாற்றம், புதுவிதமான மாற்றம். நேற்றைக்கு முன்தினம் அறிமுகம் செய்த அந்த மாற்றத்தை குறித்து விரிவாக ஒரு காணொலி ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தோம். என்னங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரி ஆயினுக்குதேன்னு கேட்ட கேள்வி தான். அதை பற்றிலாம் நீங்கள் பேசவே கூடாது. யாருக்கு பிரச்சனையோ அவங்க தான் பேசணும். உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா பேசுங்க. உங்கள் வீட்டில் பிரச்சனை இல்லை இல்லைங்களா? நல்லா தான் இருக்கிறீங்க, உங்கள் வீட்டு குழந்தைங்க நல்லா இருக்காங்க இல்லைங்களா? அதோட போயிடணும். இப்படி ஒரு பதிலை, யாருமே சொல்லாத பதிலை எப்படி கண்டுபிடிச்சி ஏன் சொல்கிறாங்க? ஏன்னா பாருங்க, உண்மை எட்டு போட்டுருக்காங்க இல்லைங்களா? டிவிகே கட்சி ஆட்சி அமைத்த நாளில் இருந்து தமிழ்நாட்டில் நடைபெறும் அவலங்களை மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தில் காட்டுவதை காட்டிலும் சோஷியல் மீடியாவில் தான் அதிகப்படியாக உண்மையில் எட்டு போட்டுங்கிறாங்க. சோஷியல் மீடியாவோட பவர் என்னன்னு நம்ம எல்லாரை காட்டிலும் டிவிகே கட்சிக்கு நல்லாவே தெரியும். சோஷியல் மீடியாவோட பவர் என்னன்ட்டு. அதனால தான் பாருங்கள், எந்த பவரை வைத்து பவருக்கு வந்தாங்களோ அந்த பவருக்கு வேட்டு வைக்கக்கூடிய அந்த பவரை பார்த்து பயப்படுறாங்க. சோஷியல் மீடியாவை பார்த்து பயப்படுறாங்க. அதனால தான் பாருங்கள், யார் எதை குறித்து பேசினாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ட்டு புதுவிதமான கேள்வி கேட்குறாங்க. இப்போ உங்கள் கட்சி நிர்வாகியை மதுபானம் அருந்தும் பாரில் வச்சு கொலை பண்ணிட்டாங்களேங்க, அதை பற்றி யாரும் பேசக்கூடாது இல்லைங்களா? அந்த நவீன் என்கின்ற உங்கள் கட்சியோட செயலாளர், அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் அதை குறித்து பேசணும். சரி, இப்போ உங்கள் கட்சியை சேர்ந்தவரைக்கும் உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியலன்ட்டு கேள்விக்கு மேலே கேட்டுக்கிறாங்களே. போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம்னு சொல்கிறதும் நீங்கள் தான். மதுபான கடைகளை ஒட்டுமொத்தமாக ஒழிச்சு கட்ட போகிறோம்னு சொல்கிறதும் நீங்கள் தான். அதே மதுபான கடையில் குடிக்கிறதும் நீங்கள் தான்ட்டு உண்மையை கேட்பாங்க இல்லைங்களா? அதனால தான் பாருங்கள், யார் எதை குறித்து கேட்டாலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் பேசணுன்ற மாதிரி தான். கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாமல் இவ்வளோ பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கிறவர் சொல்கிற வார்த்தைங்க. சரி, வெட்டி கொலை செய்யப்பட்ட உங்கள் கட்சியோட கிளை செயலாளர் நவீன் இருக்கட்டும். இந்த அம்மாவை யாருன்னு தெரியுதுங்களா? திருமணம் படுத்திருக்கும் போது அவர் எங்க 2 பேருக்கும் நடுவுலேயே வந்து படுத்திருந்தாரு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவர் சீண்டல் ஃபுல்லுமே என் மேலே சீங்கி மேலே தள்ள முடியல. ஆள் ஷவுட் ஆனதுனால என்னால் தள்ள முடியல. அடுத்து அவரை தொடர்ந்து அந்த ஜெயிங்கிற அந்த நபரும் பண்ணினாரு. பேசி நிற்கிற அந்த அம்மா தாவேக்கா கட்சியை சேர்ந்தவங்க. தூத்துக்குடி ஸ்ரீ வைகுண்டம் ஒன்றிய இணை செயலாளராக இருக்கிறாங்க. தூத்துக்குடி ஸ்ரீ வைகுண்டத்தில் தாவேக்கா கட்சியினரால் அரங்கேற்றப்பட்ட பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை குறித்து 4 தினங்களுக்கு முன்பாக ஒரு விரிவான காணொலி பதிவு பண்ணியிருந்தோம். அந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய வாக்குமூலம் நேற்று முதல் தான் பாருங்க மீடியாவில் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. தள்ளி பார்க்குற முடியல. இவர் மாற்றி அவன் விடிய காலம் இருந்துச்சு நான் சத்தம் போடுறேன். ஏன்னா நான் ஒரு பெண்ணை நம்பி வந்ததுக்கு எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணுறேன்னு கேட்டதுக்கு அவன் நீ வெளியில் சொன்னேன்னா உன்னை மிரட்டிடுவேன், சரவணன் தானே கூட்டு வர சொன்னார், நீ நியாயம்லாம் சரவணன் போய் கேட்டுக்கோன்னு சொல்லிட்டாரு. 1997 ஆண்டு முதலே நடிகர் விஜய் அவர்களின் தீவிர ரசிகையாக இருந்தவங்களாம்.
மக்கள் மன்றத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு அதற்கு பிறகு கட்சி ஆரம்பித்ததற்கு பிறகு கட்சிக்குள்ளே வந்திருக்காங்க, ஒரு போஸ்டிங்கும் கொடுத்துருக்காங்க. வணக்கம், நான் 1997 தளபதியோட தீவிர ரசிகையாக இருக்கிறேன். 2014 பில்லா ஜெகன் அண்ணன் கூட வந்து ரசிகர் மன்றத்தில் இருந்து ஒர்க் பண்ணினேன். இப்போ 2 வருஷமாக அன்னை விஜி சரவணன் அவர்களோட சேர்ந்து நான் கட்சி பணிகள் சேர்ந்துகிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் கட்சி பணி செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். அதே தாவேகா கட்சியை சேர்ந்த தூத்துக்குடி மேற்கு மாவட்ட இளைஞர் அணி பொறுப்பாளர், எப்படிங்க தூத்துக்குடி மேற்கு மாவட்ட இளைஞர் அணி பொறுப்பாளராக இருப்பவர் தான் பாருங்க இந்த பாலமுருகன் என்று சொல்லப்படுகின்ற பாலசுப்ரமணியம். பெரும்பாலும் இவரை எல்லாருமே பாலான்னு தான் சொல்லுவாங்களாம், முழு பேரை நம்மளும் சொல்ல அவசியம் கிடையாது, பாலானே சொல்லுவோம். இந்த பாலா என்கின்ற டிவிக்கு கட்சியை சேர்ந்த தூத்துக்குடி மேற்கு மாவட்ட இளைஞர் அணி பொறுப்பாளரும் இவருடைய நண்பரும் இருக்கார் இல்லைங்களா, ஜெயபால் என்பவர். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் கூட்டாக என்னென்ன அக்கிரம அநியாயம் அந்த பெண்ணுக்கு செய்திருக்கிறார்கள் என்பதை பிரஸ் மீட்ல பாதிக்கப்பட்ட அந்த பெண் கொடுத்த வாக்குமூலத்தையே கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நான் அந்த லாட்ரி, அதாவது சரவணனை நடத்தக்கூடிய இப்போ உள்ள சிறுவைகுண்ட சட்டமன்ற உறுப்பினர் நடத்தக்கூடிய லாட்ரியில் கமிஷன் பைசா மட்டும் நாங்கள் வாங்கி தருவோம், அதுக்கு நீங்கள் அக்கௌண்ட் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்தார். நான் அதுக்கு 2-3 அக்கௌண்ட் ரெடி பண்ணினேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு தமிழ்நாட்டில் லாட்ரி கிடையாது, அப்படி ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அரெஸ்ட்டு அப்படி ஆயிடுவோம் அப்படின்னு அந்த இதை நான் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கு எனக்கு அவர் ஒரு அமௌண்ட் கொடுத்துருந்தாரு. அந்த அமௌண்ட்டையும் வந்து நான் என்னோட ஃப்ரெண்டுகளுக்கு கொடுத்துருந்தேன். அந்த மீதி உள்ள அமௌண்ட்டை வந்து நான் வாங்கின அமௌண்ட்டை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவருக்கு அதோட பேச்சுவார்த்தையை நிப்பாட்டிட்டேன். அதாவது பாருங்கள், சாமானியர்கள், ஏழைகள், செருப்பு போடுறதுக்கு கூட, செருப்பு வாங்கிறதுக்கு கூட காசு இல்லாதவங்க, வசதி இல்லாதவங்க, சொந்த வீடு காரு எதுவுமே இல்லாத ரொம்ப எளிமையானவர்கள் தான் பாருங்கள் டிவிக்கு கட்சிக்குள்ள வேட்பாளராக நிற்க வைத்திருக்கிறார்கள்னு ரீல் சுற்றிருந்தாங்க. அந்த ரீல் கொஞ்சம் கொஞ்சமாக அருந்து எப்போ போயிடுச்சு. இப்போ சொல்லியிருக்காங்க நாங்கள்லாம் எளிமையானவர்கள்னு. அந்த எளிமையானவர்கள் வரிசையில் நின்னவர் தான் பாருங்க ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த வேட்பாளரான சரவணன் என்பவர். இருக்காங்க சரவணன் ஆதரவாளர்கள், அவரோட மேனேஜர் சின்னத்துறை, அவரோட PA சவுந்தரராஜன், அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா ஏரல் நகர செயலாளர் 72 லட்சம் ரூபாய் மோசடி பண்ண அந்த ராஜா, அவர் முதற்கொண்டு நான் அசிங்கமா வலைதளத்துல வந்து ரொம்ப பரப்புறாரு, எனக்கு அவமானமும். அந்த சரவணன் அவர்கள் தான் டிவிகே கட்சியோட ஸ்ரீவைகுண்டம் MLA. அந்த சரவணன் அவர்களை குறித்து தான் சொல்லினுங்கிறாங்க கள்ளலாற்றி விற்பனையாளர் என்று. நாங்கள் சொல்லலைங்க, பாதிக்கப்பட்டவங்க கள்ளலாற்றி விற்பனை செய்து கொண்டிருப்பதையே கண்ணால் பார்த்தவங்க. அந்த கள்ளலாற்றி விற்பனை செய்வதற்குத்தான் பாருங்க இவங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுவும் எதுக்குங்க, அதாவது பாருங்க உங்கள் சர்க்கிளில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லா பெண்கள்கிட்ட இருந்தும் பேங்க் அக்கௌண்ட்டை கலெக்ட் பண்ணுங்க. பேங்க் அக்கௌண்ட்டை எதுக்கு கலெக்ட் பண்ணணுங்க, அதாவது வங்கி மூலமாக உங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறோம். அப்போ கேட்டாங்களாம், வங்கி கணக்கு மூலமாக என்ன வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பீங்கன்ட்டு. நீங்கள் அக்கௌண்ட்டை கலெக்ட் பண்ணி கொடுங்க, முதல்ல உங்கள் அக்கௌண்ட்டை கொடுங்க. ஃபஸ்ட்டு 20,000 ரூபாய் உங்களுக்கு டெபாசிட் கொடுத்து சொந்த தொழில் செய்வதற்குண்டான வேலையை பண்ணிடுறோம். அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இருந்தெல்லாம் அக்கௌண்ட்டெல்லாம் கேன்வஸ் பண்ணி எங்ககிட்ட இருந்து கொடுங்க, அவங்களுக்கு பாருங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துறோம் வங்கி மூலமாகன்னு சொல்லி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ணி இவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்களாம். அதற்கு பிறகு அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டும் சொல்லி பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இவங்ககிட்ட கொடுக்குறாங்களாம். சரி, வங்கி கணக்கை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறார்கள்னு பார்க்கும்போது தான் பாருங்கள் தெரிஞ்சுதான் நாளாக லாட்ரி இருக்கு இல்லைங்களா, லாட்ரி, கள்ள லாட்ரி, அந்த கள்ள லாட்ரி டிரான்சாக்ஷனுக்காக இந்த வங்கி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். இந்த செந்தில் ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லைங்களா, எங்கள் கொள்கையே எளிமை கருமை எருமைன்னு, கிட்டத்தட்ட அதுதான் ஞாபகத்துக்கு வருது. எளிமையானவர்கள்னு சொல்லி பாருங்க கள்ளலாற்றி விற்பனையாளரை கொண்டு வந்து நிற்க வச்சிருக்காங்க, ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. நான் அந்த லாட்ரி, அதாவது சரவணனை நடத்தக்கூடிய இப்போ உள்ள சிறுவைகுண்ட சட்டமன்ற உறுப்பினர் நடத்தக்கூடிய லாட்ரியில் கமிஷன் பைசா மட்டும் நாங்கள் வாங்கி தருவோம், அதுக்கு நீங்கள் அக்கௌண்ட் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்தார். நான் அதுக்கு 2-3 அக்கௌண்ட் ரெடி பண்ணினேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு தமிழ்நாட்டில் லாட்ரி கிடையாது, அப்படி ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அரெஸ்ட்டு அப்படி ஆயிடுவோம் அப்படின்னு. இந்த கள்ள லாட்ரி விற்பனை நெட்வொர்க்கோட ஹெட்டாக இருக்கிறது சரவணன் அவர்கள். நாங்கள் சொல்லுங்க, இந்த கள்ளலாட்ரி நெட்வொர்க்கால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் கொடுத்த வாக்குமூலத்தை அப்படியே எடுத்து போடுறோம். ஸோ கள்ளலாட்ரி நெட்வொர்க்கோட ஹெட்டு சரவணன். அந்த சரவணன் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தது தான் பாருங்கள் இந்த ஜெயபால் பாலா, டிவிகே கட்சியோட இளைஞர் அணி பொறுப்பாளர். இந்த உலகமாக உன்னதமான உத்தமர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டு தான் பாருங்க ஊருக்குள்ளே இருக்கிற இந்த மட்டும் கிடையாதுங்களா, அந்தம்மா பேரை சொல்ல விரும்பலன்னு சொல்லியிருக்காங்க, இன்னொரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மேலும் இந்த பெண் மூலமாக நிறைய பெண்களின் வங்கி அக்கௌண்ட்டை வாங்கியிருக்காங்க. அந்த வங்கி அக்கௌண்ட் மூலமாகத்தான் இந்த கள்ள லாட்ரி விற்பனையோட டிரான்சாக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அதற்காகத்தான் வங்கி அக்கௌண்ட்டையே கேன்வாஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க. சரவணன் அவர்கள் மீது ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாங்களாம் அந்த அம்மா. அந்த இளைஞர் அணி பொறுப்பாளர்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்களாம், சரவணன் அவர்கள் மீது ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கோன்னு சொல்லி எது செஞ்சாலும் சரவணன் அவர்கள் சொன்னால் மட்டும்தான் செய்வாங்களாம்.
ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்களாம். ஆனால் பாருங்க நாளாக உண்மையை கண்டுபிடிச்சிடுறாங்களாம். அவர் லாட்ரி நடத்துறாரு, அதுக்குள்ள கமிஷன் இதுதான் சொன்னாங்க. ஆனால் அதாவது அவருக்கு வந்து எல்லாருமே வந்து அவனை அடைக்கலம் கொடுத்துருக்காரு. எம்எல்ஏ திறப்பு விழாவுக்கு அவனை கூப்பிட்டு சால்வை போட்டிருக்காரு. அதை அடுத்து அந்த அம்மா நிறைய கடன் வாங்கிடுறாங்களாம். தேர்தல் செலவெல்லாம் பார்த்துருக்காங்க. கட்சிக்குள்ள ஒரு பொறுப்பில் இருந்து தேர்தல் செலவெல்லாம் நிறைய பார்த்துருக்காங்களாம். அதற்காக பாருங்க நிறைய கடன் வாங்கியிருக்காங்களாம். நான் நகையோட கேவலமாக நான் அலைஞ்சேன். சாப்பாடுக்கு வழி இல்லாமல் கூட அந்த கட்சிக்கு செலவு பண்ணி தெருவா என் குழந்தைங்களை வச்சு நான் அலைஞ்சிருக்கேன்னு. ஆனால் இன்னை வரைக்கும் எனக்கு கேட்காதது ரொம்ப வருத்தமாக இருக்குது. 1க்கு 2 அமைச்சர்கள் வேற இருக்கிறாங்க. இந்த கடனை அடைப்பதற்காக வேலை வாங்கி தருவதாக சொல்லி மீண்டும் பாருங்க இந்த இடத்துல இந்த இளைஞர் அணி பொறுப்பாளர் பாலா என்ட்ரி ஆகிறாரு. உங்களோட பிரச்சனை கடன் கஷ்டம் எல்லாத்தையும் சரவணன் அவர்கள்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கோம். அதனால் முன்ன மாதிரி கிடையாதுங்க, நல்ல வேலை வாங்கி தருவதாக சொல்லி தான் பாருங்க இவங்களை காரில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. வேலை வாங்கி தருவதாக காரில் அழைத்து சென்ற அந்த இடத்தில் தான் என்ன நேர்ந்தது என்பதை அந்த அம்மா கொடுத்த வாக்கு மூலமே. இப்போ நீங்கள் கடனால் தொல்லையில் இருக்கீங்க, அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் கடன் அடைச்சிடலாம், அதுக்கு நம்ம வந்து ராமநாதபுரத்தில் போய் அந்த ஏஜெண்ட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அப்போ நான் சரவணனுங்குள்ளதான்னு கேட்டேன். ஆமாக்கா அண்ணங்குள்ளது தாங்கன்னு சொன்னார். நான் நம்பி போனேன். போகிற வழியில் வண்டியில் ஏறி ஒரு வெள்ளை கலர் காரில் வந்து என்னை கூட்டிகிட்டு போனார் 4 மணிக்கு எங்கள் ஊரில். நான் போகும்போது சாயல் குடிக்கிட்ட போனோன்னா இந்த ஒரு ஜூஸ் ஒன்று அந்த வெள்ளை கலரில் உள்ள லிம்கா ஜூஸ் ஒன்று எனக்கு கொடுத்தாரு. டயர்டாக இருக்கும் குடிச்சிக்கோங்க அப்படின்னு. அதை குடித்தேன். அப்போ எனக்கு ஒன்றுமே செய்யலை. கொஞ்சம் நேரம் தள்ளி போனோன்னா 2வது அதே மாதிரி ஜூஸ் குடிச்சாரு. ஏக்கா ரொம்ப பாட்டில் கிடக்கலாம் குடிங்கன்னாரு. அதை குடிச்சோன்னே எனக்கு கொஞ்சம் கிறக்கமாகவே இருந்தது. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், தம்பி கொஞ்சம் கிறக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, இல்லைக்கா அது உங்களுக்கு மைண்ட் அப்படி அந்த டென்ஷன்லேயே இருக்கீங்கக்கா, அதனால் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. திரும்பவும் நான் கேட்டேன், சரவணன் உங்களை தான் கேட்டேன். ஆமாக்கா உங்களுக்கு வேலையே அண்ணன் தான் வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாரு. ரொம்ப தூரம் போனோன்னா அடுத்து ஒரு ஜூஸ் கொடுக்குறாரு. அதே இதில் நான் எப்போவுமே அவர் என்கிட்ட வந்து தவறாக பேசுனதே கிடையாது. அந்த நம்பிக்கையில் நான் அவர்கிட்ட அந்த ஜூஸை வாங்கி குடிச்சிட்டேன். கொஞ்சம் தூரம் போனோன்னு ரொம்ப கிறக்கமாயிட்டு கரெக்டு பின்னாடி போய் வண்டியில் பின்னாடி போய் படுத்துட்டேன். திரும்ப வண்டி நிப்பாட்டும் போது இறங்கி பார்க்க ராம்நாடில் அந்த சர்ச்சுக்கு அந்த மசூதி தர்காவுக்கு பின்னாடி ஒரு லார்ஜ் முன்ன போய் நிப்பாட்டினார். ஒரு பையன் வந்தான், அவன்கிட்ட போய் பேசிட்டு வந்தார். திரும்ப அக்கா எங்கள் ஊர் கோவில் கூடலாம் நடந்தனால எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, நீங்களும் கறக்கமாக இருக்குங்க, ஆளுக்கு ஒவ்வொரு ரூம் புக் பண்ணுறோம், நீங்கள் அதில் ரெஸ்ட் எடுங்க, உங்களை நான் காலையில் கொண்டு ரிசல்ட் நாளில் நம்ம சரவணன் ரிசல்ட் வரும்போது அங்கே போய் நின்றுவோன்னாரு. நான் நம்பி ஓகேன்னு சொல்லி போனேன். கதவை அடைக்கலான்னு பார்க்கும்போது, இல்லைக்கா நீங்கள் கதவை அடைக்கிங்க, கிறக்கமாக இருக்கீங்க, நான் சாப்பாடு வாங்கிட்டு கொடுத்த மரவை அடைங்கன்னு சொன்னார். அப்போ நான் தடுக்கிறேன். ஆள் ஷவுட் ஆனாலும் என் மேலே விழும்போது என்னால் வந்து அவரை தடுக்கவே முடியலை. தள்ளி பார்க்குறேன், முடியலை. இவர் மாற்றி அவன் விடிய காலம் இருந்துச்சு நான் சத்தம் போடுறேன். ஏன்னா நான் ஒரு பெண்ணை நம்பி வந்ததுக்கு எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணுறேன்னு கேட்டதுக்கு அவன் நீ வெளியில் சொன்னேன்னா உன்னை மிரட்டிடுவேன், சரவணன் தானே கூட்டு வர சொன்னார், நீ நியாயம்லாம் சரவணன் போய் கேட்டுக்கோன்னு சொல்லிட்டாரு. அதற்கு பிறகுதான் அந்த 2 மீதும் காவல்துறையில் புகார் பதிவு பண்ணுறாங்களாம். ஆனால் புகார் பதிவு செய்தாலும் கொடுத்த புகாரின் அடிப்படையில் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலீங்களாம். பிறகு காவல்துறை உயர் அதிகாரிகள் கிட்ட முறையிட்டு அதற்கு பிறகு சிஎம் செல்லில் மனு போட்டு தான் பாருங்க போராடி அவர்கள் 2 கைது செய்வதற்கு உத்தரவு போடுறாங்க. கைது செய்வதற்கு உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து தான் பாருங்க அவங்கள தேடுறாங்க. தேடி அந்த 2 பேரும் எங்க இருந்தாங்க தெரியுங்களா? சாமானியர்கள், எளிமையானவர்கள், ரொம்ப ஏழை, பரம ஏழைகளாக பார்த்து தான் பாருங்க டிவிகே கட்சியில் பார்த்து தேர்ந்தெடுத்து சீட்டு கொடுத்து அமைச்சர்கள் எம்எல்ஏ எல்லாம் ஆக்கி வச்சிருக்காங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாத அவர்கிட்ட கெஸ்ட் ஹவுஸ், அதுவும் கேரளாவில் இருந்திருக்குன்னா பார்த்துக்கங்க. கேரளாவில் இருக்கிற இந்த எளிமையானவரோட கெஸ்ட் ஹவுஸில் தான் அந்த 2 பேர் பதுங்கி இருந்திருக்காங்க. அங்கே வச்சு தான் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணாங்களாம். ஏன்னா அவர்களோட சொந்த பங்களால வச்சு தான் அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கேரளாவில். என்ன சார் இது? என்ன நடக்குது? நீங்கள் மட்டும் ஒழுங்காக ஆட்சி நடத்தியிருந்தால் தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு நல்லா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்திருக்கும். இது நாங்கள் கேட்கலங்க. அன்றைக்கு இருந்த ஆட்சியாளரை பார்த்து இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற நம்ம சிஎம் சார் கேட்டது. நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும் கேட்டாரு. ஆனா இப்போ நம்ம அதை குறித்து கேட்கலாமா? என்னங்க உங்க கட்சியை சேர்ந்த பெண்ணுக்கே உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியலன்ட்டு உண்மையை நியாயமா கேட்கலாமா? என்ன பாருங்க, கேட்கக்கூடாது. பாதிக்கப்பட்ட அந்த பெண் வேண்டுமானால் பேசலாம், அல்லது அந்த பெண்ணை சேர்ந்த உறவினர்கள், தெரிஞ்சவங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க பேசலாம். மற்றபடி வேற யாரும் பேசக்கூடாது. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை இல்லைங்களா? உங்க வீட்டில் நல்லா இருக்கீங்களா, நீங்க உங்க குழந்தை நல்லா இருக்குங்களா, அத்தோட நிறுத்திக்கணும்ட்டு புது மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்களே. பாதிக்கப்பட்டவங்க யாரும் அவங்க மட்டும் தான் பேசணும், அவர்களை தவிர்த்து வேறு யாரும் பேசக்கூடாதுன்ட்டு. அதனால தான் கேட்கணும், டிவிகே கட்சிக்குள்ளே இருக்கிற உங்கள் கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகிக்கு உங்கள் கட்சியை சேர்ந்தவர்களாலேயே பாதுகாப்பு கொடுக்க முடியல. பாதிக்கப்பட்டதும் டிவிகே கட்சியை சேர்ந்த ஒரு பெண் நிர்வாகி, அந்த டிவிகே கட்சியை சேர்ந்த பெண் நிர்வாகிக்கு பாதிப்பை ஏற்படுத்தியதும் அதே டிவிகே கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள். இதுக்கு யார் உணர்ந்த எம்எல்ஏ உதவிட்டு எனக்கு அவர் மேலேயும் டவுட் இருக்கு. இதனால என் உயிருக்கு ஆபத்து வந்தாலும் அதுக்கு அவங்க 3 பேருமே காரணம். பாலா, ஜெய் மற்றும் எம்எல்ஏ சரவணன் 3 பேருமே இதுக்கு அவங்க எனக்கு ஒரு சின்ன கீறல் இருந்தாலும் 3 பேருமே காரணம்னு எனக்கு வந்து தலைவர் வந்து அதை தான் முடிவெடுக்கணும். விளங்கன்னு சொல்லலாம் இல்லைங்களா? சொல்லக்கூடாதே. நீங்கள் ஏன்பா சொல்கிறீங்க? பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் சொல்லணும். சரி நீங்கள் கேளுங்க.
நாங்கள் கேட்கலங்க, யாருமே கேட்க மாட்டாங்க. நீங்கள் கேளுங்க, என்னையா நடக்குதுன்னு கேளுங்க. இறங்கி வந்து ஒரே ஒரு அறிக்கை கொடுங்க, கண்டனம் தெரிவிங்க. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு பிரதான பிரச்சாரத்தை முன்வச்சு தான் நாங்கள் ஆட்சிக்கே வந்தோங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னதையே போகிற எல்லா இடத்துலையும் திருப்பி ரிப்பீட் பண்ணி சோஷியல் மீடியா எல்லாத்துலையும் பாருங்கள், தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியின் கீழ் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அது பாருங்க, தமிழ்நாட்டை காப்பாற்றணும் மு.க. ஸ்டாலின் அவர்கள்கிட்ட இருந்து. அதுக்காக எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டமே. ஸ்டாலின் சார் கிட்ட இருந்து நம்ம தமிழ்நாட்டை காப்பாத்தி ஆகணும். ஸ்டாலின் சார் கிட்ட இருந்து நம்ம தமிழ்நாட்டை காப்பாத்தி ஆகணும். நம்ம ஜனநாயகத்தை காப்பாத்தி ஆகணும். என்ன பிஸியா இருந்தாலும், என்ன வேலையா இருந்தாலும், என்ன வெளியூர்ல இருந்தாலும், எந்த பூத்துல உங்களுடைய ஓட்டு இருக்குதோ அங்க வந்து தயவு செஞ்சு நம்மளுடைய விசில் சின்னத்துக்கு உங்க ஓட்டு போடுங்க. ஸ்டாலின் அவர்கள்கிட்ட இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறீங்களே. இப்போ உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டால் மட்டும் உங்களுக்கு ஏன் சார் கோவம் வருது? நீங்க அன்னைக்கு இருக்கிற ஆட்சியை பார்த்து கேட்டீங்க, அப்போ உங்க ஆட்சியை பார்த்து கேள்வி கேட்டால் மட்டும் ஏன் கோவம் வருதுங்க? புது மாற்றத்தை கொண்டு வரீங்க, புது சிஸ்டத்தை. பாதிக்கப்பட்டவங்க மட்டும் தான் பேசணும், பாக்கியாலாம் பேசக்கூடாது. மீறி பேசினா உங்கள் வீட்டில் நல்லா இருக்கீங்க இல்லைங்களா, உங்கள் வீட்டில் குழந்தை நல்லா இருக்கான்னு கேட்குறீங்க இல்லைங்களா? ஏன் அந்த கோவம்? அடுத்தவங்களை பார்த்து கேட்கும்போது நீங்கள் ஏங்க கோவப்படுறீங்கன்னு கேட்கும்போது உங்களை பார்த்து கேட்பாங்க இல்லைங்களா? உங்கள் ஆட்சியை பற்றி பேசினா மட்டும் ஏன் உங்களுக்கு கோவம் வருது? கேள்வி கேட்டால் பதில் சொல்லுங்க நியாயமா. சிஎம் சார் கொடுத்த மற்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு 3 to 4 மாதம் கூட டைம் எடுத்துக்கோங்க, தாராளமாக டைம் கொடுப்பாங்க. ஆனால் பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும், பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கும், சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கும் எதுக்குங்க டைமு? எதிர்க்கட்சிகள் 6 மாதம் கேள்வி கேட்க மாட்டோம்னு சொன்னது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது சம்பந்தமாக. ஆனால் பாருங்க, எவ்வளவு அக்கிரமானியாக தமிழ்நாட்டில் நடந்திருந்தாலும் எதிர்க்கட்சிகள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கண்ணை மூடின்னு இருப்பாங்க, தூங்கின்னு இருப்பாங்க, கேள்விலாம் கேட்கக்கூடாது. 6 மாதம் நாங்கள் சும்மாவே இருப்போம், என்னென்ன நடக்குதோ நடக்கட்டும்ன்ட்டு சொன்னாங்களா? இல்லைங்களே. வாக்குறுதிகள் சம்பந்தமாக உங்களை எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க. நீங்கள் திறம்பட ஆட்சியை நடத்தி மேற்கொண்டு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, 6 மாதம் வெயிட் பண்ணோன்னு சொன்னாங்களே தவிர இதுக்கெல்லாம் சொல்லலை. பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகும் சமயத்தில் கூட நாங்கள் கண்ணை மூடின்னு வேடிக்கை பார்ப்போம்னு சொல்லலை. இப்போ கூட பாருங்க, நாங்கள் டிவிகே கட்சி சார்பாகத்தான் பேசி நிற்கிறோம். உங்கள் கட்சியை சேர்ந்த டிவிகே கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு பெண் நிர்வாகி அந்த டிவிகே கட்சிக்குள்ளே இருக்கிறவர்களாலேயே பாதிக்கப்பட்ட அந்த விஷயத்து பக்கம் நின்று உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு பெண்ணுக்காக நியாயம் கேட்குறாங்க. நாங்கள் அதாவது அந்த இடத்துல நான் எவ்வளோ ஒரு துன்புறுத்தப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். அதுபோக இப்போ மெடிக்கலுங்கிற பேரில் இவ்வளோ துன்புறுத்தப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஒட்டுமொத்தமான பெண்களுக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன், எங்கள் அண்ணன் வந்தால் தான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்னு நம்பி உங்களை வர வச்சாங்க. ஆனால் பாருங்க, நீ ஒட்டுமொத்தமான பெண்களுக்கு இல்லைனாலும் உங்கள் கட்சியை சேர்ந்த பெண்களுக்கே உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியலையே. எல்லா ஆட்சியிலையும் பெண்கள் பாதுகாப்பு இல்லைனா இப்போ நம்ம ஆட்சியிலேயே அண்ணனை கூட சொல்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க. இவ்வளவு அநியாய அக்கிரமம் டிவிகே கட்சியை சேர்ந்த அந்த பெண் நிர்வாகிக்கு நடந்த பிறகு கூட பாருங்க, ஊரில் இருக்கிற எல்லா கட்சியும் வந்து பார்த்தாங்களாம், என்னென்னு கேட்டாங்களாம். ஒரே ஒரு கட்சியை தவிர எல்லாமே பண்ணி இருந்தும் கடைசி என்ன இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லா கட்சியும், மாதர் சங்கம் வராங்க, சமூக நலத்துறையிலேருந்து வந்திருக்காங்க, எல்லா கம்யூனிஸ்ட் கட்சி எல்லா கட்சியுமே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தில் இப்போ வரைக்கும் கூட பயணித்த பயனாளர்கள் கூட ஒருத்தர் கூட என்னை வந்து என்னென்னு விசாரிக்கல. நாங்கள் சொல்லலைங்க, டிவிகே கட்சிக்குள்ள ஒரு போஸ்டிங்கில் இருக்கிற பாதிக்கப்பட்ட அந்த பெண் சொல்கிறாங்க, எல்லா கட்சியும் வந்து எங்களை பார்த்தாங்க, விசாரிச்சாங்க. ஆனால் டிவிகே கட்சியை சேர்ந்த தலைமையிடம் ஒரு வார்த்தை கூட எங்களை கேட்கலங்க. நான் வந்து ஆதவ அர்ஜுனா அண்ணன் கையில் கொடுத்தேன், ஜெகதீஸ்வரி அக்காவை வந்து நேரில் பார்த்து பேசியிருந்தேன். ஆனால் இன்னை வரைக்கும் எனக்கு கேட்காதது ரொம்ப வருத்தமாக இருக்குது. 1க்கு 2 அமைச்சர்கள் வேற இருக்கிறாங்க. இதுதான் தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமா? இதுதான் திராவிட 2.0வா? ஒரு கழிவறை இல்லாத ஒரு கிராமத்தை உருவாக்கிய ஒரு முட்டாள் முதலமைச்சர். சரி, கட்சியோட தலைமையிடம் முதல் அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்க யாருமே பாருங்க வந்து என்னன்னு விசாரிக்கிறேன்றதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுங்களா? பாதிக்கப்பட்ட அந்த பெண் தனக்கு என்ன நேர்ந்தது என்பதை எம்எல்ஏ சரவணன் அவர்கள்கிட்ட போய் சொன்னாங்களாம். சொன்னதுக்கு அவங்க என்ன சொல்லிக்கணும், அப்படியா இந்த மாதிரி அக்கிரம அநியாயம் பண்ணிட்டாங்களா, நம்பிக்கை துரோகிகள், கட்சிக்குள்ள இருந்துன்னு ஒரு கட்சியோட பெண் நிர்வாகிக்கே இந்த மாதிரி ஒரு கொடுமை பண்ணிக்காங்களாம், நான் என்னன்னு காட்டுறேன் யாருன்னு காட்டுறேன் பாருங்கன்னு தான் சொல்லுவார்னு எதிர்பார்த்தாங்களாம். ஆனால் பாருங்க, அங்கே சொன்ன டைலாக்கே வேறையாமே. திரும்ப நான் வீட்டுக்கு வந்து மறுநாள் ரிசல்ட் நான் யார்ட்டையுமே சொல்லலை. 2-3 நாள் கழிச்சு நான் சரவணன்டையே கேட்டேன், அடே நீ வந்து இப்படி சொல்லி கூட்டு போனானேன்னு கேட்டதுக்கு, அக்கா நீங்கள் இதெல்லாம் போட்டுட்டு பெருசுப்படுத்தாங்கக்கா, புசியன்ட்ட சொல்லி விஜயன்ட்ட சொல்லி ஒரு வேலை வாங்கி கொடுத்து சரி பண்ணிடலான்னு சரவணனே என்கிட்ட தொலைபேசியிலே சொன்னார். அதாவது இதோட அர்த்தம் என்னன்னா, நடந்ததை வெளியே சொல்லாதீங்கம்மா, இதற்கு பதிலாக இதை சரி கட்டுறதுக்காக புஷி ஆனந்த் அவர்கள்கிட்ட சொல்லி உங்களுக்கு நல்ல வேலை வாங்கி கொடுத்துட்றேன். சினிமாவில் வில்லன்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, இதை போன்ற ஒரு பாதிக்கப்பட்ட பெண்கிட்ட வெளியெல்லாம் சொல்லாதீங்கம்மா, இதை சரி கட்டுறதுக்காக உங்களுக்கு பணம் கொடுத்துட்றேன், வேலை வாங்கி கொடுத்துட்றேன், ஏதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா. நிஜத்திலே பாருங்க, நடமாடும் வில்லன்களாக வாழ்ந்துருக்கிறாங்க. சூப்பர், ரொம்ப சூப்பர். அதாவது பாருங்க, படிக்கிற இடத்துல, வேலைக்கு போகிற இடத்துல, வெளியே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எங்கேயுமே பாதுகாப்பு இல்லைன்னு பெண் பிள்ளைகள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து கதறாங்க. அந்த கதறல் சத்தம் உங்கள் காதில் கேட்குதா? மைடியர் அங்கிள், நாங்கள் அவரை பார்த்து சொல்லுங்க. அன்னைக்கு இருந்த சிஎம் பார்த்து இப்போ இருக்கிற சிஎம் சார் சொன்னது,
படிக்கிற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல, வெளியில போற இடத்துலன்னு அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண்களும் கதறாங்க. அந்த கதறல் சத்தம் ஏதாவது உங்க காதுல கேக்குதா அங்கிள்? இதுல வேற உங்க அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்றீங்க. அந்த பட்டியல்ல படிக்கிற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல, வெளியே அந்த பட்டியல்ல பாருங்க, அவங்க கட்சியை இப்ப சேர்த்துக்காங்கன்னு சொல்லுங்கிறாங்களே, நாங்க சொல்லலங்க, பாதிக்கப்பட்டவங்க சொல்றாங்க. தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறை இந்த ஒரு மாதத்தில் மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக தமிழகத்தின் அரசாங்கம், காவல்துறையை கையிலே வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துறோம். அது பாருங்க, பாதுகாப்புன்னு சொல்ற இந்த இடத்துல அவங்க கொடுக்கிற அடுத்த ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஏன்பா நீங்க என்ன திருந்தலையான்னு கேட்க தோணுது. அங்க பாருங்க, அண்ணனுக்கு வந்து எனக்கு இந்த நடந்த கொடுமைக்கு வந்து அண்ணன் முதல்வராக கேட்காட்டிலும் எனக்கு அண்ணனாக கேட்கணும். அவர் வந்து என்னை நான் நேரில் அவரை சந்திக்கணும், நடந்ததை சொல்லணும். அவங்களுக்கு கடுமையான தண்டனை அந்த இடத்துல நான் எப்படி அனுபவிச்சேனோ அதை விட கொடுமையாக அவளுக்கு தெரிய படத்தில் எப்படி அண்ணன் கொடுத்தாரோ அதே தண்டனை அவளை 2 பேருக்கும் அண்ணன் கொடுக்கணும். இதுக்கு யார் யார் உடந்த எம்எல்ஏ உதக்கூட எனக்கு அவர் மேலேயும் டவுட் இருக்கு. இதனால என் உயிருக்கு ஆபத்து வந்தாலும் அதுக்கு அவங்க 3 பேருமே காரணம். பாத்துக்கோங்க சார், எல்லாரும் பாத்துக்கோங்க சார். சும்மா புகார் கொடுத்தோன்றதுக்காக கைது பண்ணா மட்டும் போதாது. தெரிய படத்துல கடுமையான தண்டனை கொடுக்குற மாதிரி அவங்க 2 பேருக்கும் நிஜத்திலையும் கொடுக்கணும்னு சொல்றாங்க இல்லைங்களா. அதை அடுத்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களே, அங்கேயும் பாருங்க அவங்க கஷ்டத்தை சொல்ற இடத்துல கூட விஜயோட படத்தை உதாரணமா காட்டுறாங்க. கூட வேலை பார்த்த சகோதரர்கள் கூட இன்னும் விசாரிக்கலனே. அதாவது அந்த இடத்துல நான் எவ்வளோ ஒரு துன்புறுத்தப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். அதுபோக இப்போ மெடிக்கலுங்கிற பேரில் இவ்வளோ துன்புறுத்தப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஊரில் இதனால் என்னால் நடக்க முடியல. தளபதி நடிச்ச படத்தில் கேட்ட மாதிரி இந்த பிரியமானவள படத்தில் கேட்பாங்க பார்த்தீங்களா, 6 மாதம் அக்ரிமெண்ட் போடுறியா அப்படின்ற மாதிரி, நீ அவன் கூட லார்ஜுக்கு போனேலாம் என் கூட வருவீங்க, 6 ரூபா தான் உனக்கு எவ்வளோ வேணும் அப்படிலாம் எனக்கு கேட்குறாங்க. விஜய் ரசிகையாக இருந்த பாவத்துக்கு எனக்கு இந்த பேர்லாம் தேவையான. கேக்குதா சிஎம் சார்? கேக்குதுங்களா? விஜய் ரசிகையா இருந்த பாவத்துக்கு எனக்கு இந்த பேர்லாம் தேவையான. கேக்குதுங்களா? ஏன்னா நம்ம ஏதாவது கேட்டா, ஏப்பா என்னப்பா இது, உங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, உங்க குழந்தைகளாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைங்களா, நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. அதனால தான் பொதுவாக கேட்குறோம், கேட்குதா சார்? உங்க கட்சி சேர்ந்த நிர்வாகி சொல்றாங்க, பிரியமானவளை திரைப்படத்தில் வருவதை போல 6 மாசம் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமா, 3 மாசம் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமான்ட்டு இதை போன்ற சம்பவம் நடந்த பிறகு அந்த பெண்மணியை பார்த்து கேவலமாக கேட்கிற கேள்வி. இப்படி கேவலப்படுத்துறதுக்கும் கேவலப்பட்டு நிக்கிறதுக்கும் காரணம் யாருங்க? நீங்க தான். டிவிகே கட்சியோட தலைமையிடம் நம்ம விஜய் அவர்கள் தான். என்ன பாருங்க, இப்போ உங்க கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு பெண் நிர்வாகிக்கு உங்க கட்சி சேர்ந்த நிர்வாகிகளாலேயே இதே போல ஒரு கொடுமை நடந்துச்சு, உடனே என்ன பண்ணணும், பகிரங்கமா ஒரு அறிக்கை கொடுங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. முக்கியமா பாருங்க, பாதிக்கப்பட்ட உங்க கட்சி சேர்ந்த நிர்வாகிக்கு ஆறுதல் சொல்லுங்க. எதுக்கும் பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேம்மா. அண்ணனா, தம்பியா, உறவுக்காரனா, தாய் மாமனா, ஏதாவது ஒரு சொந்தக்காரனா இருப்பேன்னு சொன்னீங்க இல்லைங்களா. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் சொல்லுங்க, வாக்குறுதி கொடுங்க. பாதிக்கப்பட்ட உங்க கட்சியோட பெண் நிர்வாகிக்கு நம்பிக்கை கொடுங்க சார். எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், அவங்களுக்கு என்ன கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமோ நான் வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. எதுவுமே செய்யாம எதுவுமே பேசாம பாதிக்கப்பட்ட உங்க கட்சியோட பெண் நிர்வாகி பக்கம் நிற்காம ஏங்க மௌன விரதம் இருக்கிறீங்க? சரி, மௌன விரதம் இருக்கிறது கூட இருக்கட்டும் ஒரு ஓரமா. ஆனால் பாருங்க, இப்போ ஊருக்குள்ள ஏதாவது சம்பவங்கள், அது முக்கியமாக பாருங்க, இதே போன்ற பாலியல் குற்ற சம்பவங்கள் நடந்ததுன்னா பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிற்காம அந்த பாதிக்கப்பட்டவங்களே கேள்வி கேட்பாங்க, என்னப்பா அவங்க சம்பவம் நடக்கும்போது என்ன பண்ணியிருந்தாங்க, குழந்தை காணாமல் போச்சா, குழந்தை காணாமல் போன சமயத்தில் அந்த அம்மா என்ன பண்ணியிருந்தாங்க பாருங்க, அந்த குழந்தையோட தாயார் குடிச்சிருந்தாங்களா, போதையில் இருந்தாங்களா, தூங்கியிருந்தாங்களா, இல்லை வேற எங்கேயாவது வெளியே போயிருந்தாங்களா, ஏதாவது பாருங்கன்னு சொல்லி புது மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. எதை குறித்து கேள்வி கேட்டாலும் சோஷியல் மீடியாவில் ஏன்பா என்னப்பா இது, அவங்கவுங்க வீட்டு குழந்தைங்களை அவங்க தான் பார்த்துக்கணும், அந்தந்த பெண்கள் அவங்க தான் ஜாகிரதையாக பத்திரமா இருந்துக்கணும், எல்லாத்துக்கும் பாருங்க சிஎம் சார்லாம் பாதுகாப்பு கொடுப்பாரான்ட்டு. இதில் வேற பாருங்க, அந்த திருச்சியில் பேசின பேச்சில் ஒரு வார்த்தை சொன்னார். அதனால இப்போ மக்கள் என்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தப்பா விஜய், நீ எங்களுக்காக உழைக்கிறதுக்காக வந்திருக்கிற, அந்த வேலையை மட்டும் பாரு, உன்னை பத்தி பேசுறவங்கள நாங்க பாத்துக்கிறோம், உன்னை பத்தி பேசுறவங்கள நாங்க பாத்துக்கிறோம். பார்த்துக்கோங்க, அமைதியாக இருக்கிற இந்த தமிழ்நாடு எப்பவுமே அமைதியான சூழலில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அட்வைஸை பண்ண வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பான பதவியில் இருக்கிறவரே தூண்டி வர்றாரு. என்னை பற்றி யார் யாருன்னா பேசுகிறாங்களோ அவங்கள நீங்கள் பார்த்துக்கங்கன்ட்டு. அதனால தான் பாருங்கள், எதை குறித்து கேள்வி கேட்டாலும் கண்ணா பின்னான்னு கச்சா மூச்சான்னு பேசி வைக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நின்று நாங்கள் கேள்வி கேட்டால் பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிற்காதீங்கப்பா. உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்து மட்டும் நில்லுங்க. ஏன்னால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன பிரச்சனைன்ட்டு அவங்க வீட்டில் அந்தந்த சமயத்தில் என்ன பண்ணியிருந்தாங்கன்ட்டு அவங்ககிட்ட கேட்போம். இதுதான் மாற்றம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். கட்சியில் நான் ரொம்ப உழைச்சேன் பார்த்தீங்களா, அந்த உழைப்புக்கு கிடைத்த கூலி தான் பாலியல் பலாத்காரம், அது கூட்டு பாலியல் பலாத்காரம். அதனால மனுவுக்கும் எனக்கு எந்த ஒரு இதையும் எடுக்கல. இன்னைய வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துல யாருமே என்னன்னு சொல்லி கேட்கல. அதுக்கும் வந்து விஜயனாவுக்கு வந்து நான் ரொம்ப நன்றிகள் சொல்லிக்கிறேன், தலைவனுங்கிறேன், என் தலைவனை நான் தேர்ந்தெடுத்ததுக்கு. சொந்த கட்சிக்குள்ள இருக்கிற பெண்களுக்கே பாருங்க இவங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியல. ஆனா பாருங்க, ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டை
இந்த விஜயும் தமிழ்நாட்டு மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜய் தான் தமிழ்நாட்டு மக்களோட ஒரு உண்மையான ஒரே பிரதிநிதி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா அநியாய அக்கிரமம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துல தவறாம பதிவு பண்ணுங்க. இதற்கு பிறகாவது வருகின்ற நாட்கள்ல தெரிஞ்சோ தெரியாமலோவது கொஞ்சோண்டு வாயை திறந்து நம்ம சிஎம் சார் பேசுவாரா, ஒரு அறிக்கையாவது கொடுப்பாரா பெண்கள் பாதுகாப்பை குறித்து? நன்றி, வணக்கம்.